பெத்தானியா அந்த இடத்துல தான் இருக்கிறது. இங்கதான் மார்த்தாள் மரியாளுடைய வீடு இங்கதான் இருக்கு. இந்த மலையை ஒலிவ மலையை தாண்டி இந்த பக்கம் வருவீர்களானால் இதரோன் பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கு அடுத்து எருசலேம் தேவாலயம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளது. இந்த யூதா தேசத்துல யூதாவும் பெஞ்சமின் 2 கோத்திரங்கள். இது 931 பிரிந்தது. இதனுடைய தலைநகரம் எருசலேம். இதுல மொத்தம் 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். இதனுடைய இறுதி ஆண்டு 586 3 முறை சிறைபிடிக்கப்பட்டது. பின்னால பார்க்கலாம். இதை சிறைப்பிடித்து சென்ற நாள் பாபிலோன், நேபுகாத்நேச்சார் சிறை. இங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அசிரியாவுக்கு கொண்டு போய் அசிரியாவுள்ள ஜனங்கள் எல்லாம் சமாரியாவில் கொண்டு வைத்து சிறை சொண்டு குடியேற்றம் செய்தார். அதனாலதான் they got polluted. கலந்து விட்டார்கள். 2 ஜாதியும் கலந்து, அசிரிய ஜாதியும் சமாரிய ஜாதியும் கலந்து விட்டது. பின்னால இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இதனாலதான் யூத ஜனங்கள் இந்த சமாரிய ஜனங்களை மதிக்கிறது இல்லை. ஏன்னா they are not pure breed. சுத்தமான யூதர்கள் அல்ல. ஆனால் ஏசப்பா அந்த வழியே போகும் பொழுது அந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்கிறாள்? நீ ஒரு யூதராயிட்டே, நான் ஒரு சமாரிய ஸ்திரீ ஆயிட்டேன். நம்ம ஊர்ல உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி மாதிரி. அந்த நாட்கள்ல யூதர்கள் சமாரியர்களை மதிப்பதில்லை. ஏன்னா அவங்க கீழ்ந்த ஜாதிக்காரங்க. அசீரியர்களுக்கு கலந்து விட்டாங்க. இந்த சரித்திரங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்குமானால் வேத படிப்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாம் திட்டமும் தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த சீடிகளை போட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ இந்த அசீரியா இவர்களை சிறைப்படுத்தி சென்றார். ரொம்ப மோசமான நாடு அசீரியா நாடு. சிறைப்படுத்தி செல்லுகிறது மாத்திரம் அல்ல, குழந்தைகள் எல்லாம் செவரில் அடித்துக் கொள்ளுகிறது, கர்ப்பஸ்திரியுடைய வயிற்றை கீறி செருக்கில் அடிப்பது, செல்லுகிற இடங்கள் எல்லாம் உப்பை தூவி அந்த தேசம் செழிப்படைய முடியாதபடி கெடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஜாதி அசீரிய ஜாதி. இன்னைக்கு அந்த சந்ததியை இல்லாமல் ஆகிவிட்டது. தேவன் உரைத்த வண்ணமாக இந்த அசிரியாவுக்கு என்று கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எழுதினார். இந்த அசிரியா தேசத்தினுடைய தலைநகரம் தான் நினிவே. இங்க 2 புத்தகம் எழுதப்பட்டது. யோனா தீர்க்க தரிசன புத்தகமும் நாகும் தீர்க்க தரிசன புத்தகமும். சரி, அடுத்தது யூதாவை பிரித்து பார்த்தோம். யூதாவில் எத்தனை ராஜாக்கள் என்று பார்த்தோம். இதே மாதிரி யூதா தேசத்திற்கும் அநேக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். யூதா தேசத்திற்கு மாத்திரம் 3 வகையான தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். முதலாவது சிறைப்பிடிக்கப்பட்ட முன்பு, சிறைப்பிடிக்கப்பட்ட சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, அடுத்தது சிறைப்பிடிக்கப்பட்ட பின்பு. எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்பதை நான் அடுத்தபடியாக பார்க்க போகிறேன். அப்போ இந்த யூதா தேசத்தில் உள்ள ராஜாக்களுடைய பட்டியலை பார்த்தீர்களானால் இங்கே 20 ராஜாக்கள் என்று பார்த்தோம். இதுல 5 ராஜாக்கள் இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் செம்மையான ராஜாக்கள். யோசபாத், யோவாஸ், உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, இந்த மனாசேயோட எல்லாம் ரொம்ப மோசமான ராஜா. ஆனா எல்லா ராஜாக்கள் வந்தாலும் இயேசுடைய வம்சங்களை வெளியின் வழியாக தான் வருகிறது. பின்னால் நீங்க 2 ராஜாக்கள்ல கடைசியில பாத்தீங்கன்னா யோயாக்கீமை சிறைச்சாலையிலிருந்து எடுத்து ராஜா பாபிலோன் ராஜா தன்னோடு அமர வைத்து அவனுக்கு அன்றாட உணவை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி விடுபட்டு போய்விடக்கூடாது. யூதா கோத்திரம் அப்படியே கடந்து வர வேண்டும். வம்சவரான இந்த பெயர்களை பார்க்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்ட பிற்பாடும் கூட அந்த சந்ததி கடந்து வருகிறதை பார்க்கலாம். ஆக நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க படிக்க வேண்டும். யூதா ராஜாக்கள்ல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இவருடைய தாயின் பெயர் இது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு அநேக மனைவி இருக்கலாம். சோ அதனால தகப்பன் பெயர் நிச்சயமாக தெரியும். ஆனா எந்த தாய்க்கு பிறந்தவன் தெரிய வேண்டும் என்பதற்காக யூத ராஜாக்களை குறித்து எழுதப்படும் பொழுது அவருடைய தாயின் பெயர்கள் எழுதப்படுவதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ராஜாக்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது மார்க் பண்ணி தியானியுங்கள். புக்கு போட்டு எழுதுங்க. அப்போ உங்களுக்கு நன்றாக புரியும் தேவன் எப்படியாக பேசினார் என்று. அடுத்தது தேவன் இவரோட தீர்க்கதரிசிகளோடு கொண்டு பேசினார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆமோஸ், ஓசியாவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு எழுதப்பட்ட புஸ்தகம். அதே காலகட்டத்தில் மீகாவும் ஏசாயாவும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும்.
மீகாவும் ஏற்கனவே சொன்னேன், இந்த மீகாவும் ஏசாயாவும் ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மீகா ஏசாயா மலை ஒலிவம் அந்த சீயோன் மலையில் உள்ள he was the prophet from the palace. மீகா இங்க பள்ளத்தாக்குல விடுவார். அதனால ரெண்டு தீர்க்கதரிசிகளுக்கு வித்தியாசம் உண்டு. என்றாலும் ஒரே காலகட்டத்தில் இவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆமோஸ் மோசியாவுடைய அதே காலகட்டத்தில் யூதா தேசத்துல பாத்தீங்கன்னா மீகாவும் ஏசாயாவும் தீர்க்கதரிசனம் என்ன சொல்றாங்க, நீங்க கீழ்ப்படிங்கப்பா. அவன் 722 இஸ்ரவேல் தேசம் சிறைப்பட்டு போயிடுச்சு, அந்த 10 கோத்திரம் ஒண்ணு இல்லாம ஆயிட்டாங்க, அதை பார்த்தாவது நீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு திருவிழம் பட்டி கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள் கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை. ஆனபடினால வேற என்ன தீர்க்கதரிசிகள் பாத்தீங்கன்னா, ஆமோஸ் காலத்தில் உள்ள ராஜாக்கள், இங்க என்ன ராஜாக்கள், இது உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. எசேக்கியா நல்ல ராஜா, ஆனா அதுக்கு பிற்பாடு வந்த மனாசாய் தான் ஏசாயா ராஜாவை, ஏசாயா தீர்க்கதரிசியை வாளால் வெட்டி இருக்கலாம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எபிரேய 11ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டியலில் பார்க்கலாம். இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள்ல தான் பாபிலோன் ராஜா தன்னுடைய பரிவாரங்களை அனுப்பி எப்படி குசல விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறார். இவர் எல்லா பேலஸ்ல எல்லாத்தையும் கொண்டு காட்டி விட்டார். காட்டுறனே தீர்க்கதரிசி எசேக்கியா சொல்லுவார், என்னத்தப்பா காட்டுறேன், எல்லாம் ஒண்ணு கூட விட்டு வைக்கிற எல்லாம் காட்டி விட்டேன். நடந்தது என்ன, அவர்கள் எல்லாம் வேவு பார்த்து சென்று பாபிலோன் தேசத்தை சிறைப்பிடிக்க போறாங்க. அது தீர்க்கதரிசி அப்பவே சொன்னார், நாட்கள்ல உன் பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப ராஜா சொல்லிடுவார், என் நாட்களாவது நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லி விட்டார். ஆக இவையெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். இஸ்ரவேலுடைய இஸ்ரவேலுடைய வீழ்ச்சி, அசீரியர்கள் கலந்து விட்டார்கள். அடுத்தது யூதா 3 முறை சிறைப்படி 605, 597, 586 3 முறை சிறைப்பிடிக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசம் இறுதியாக 3 முறை சுத்தி இருந்தான். இந்த முதல் கூட்டத்துல தானியேலை 605 தானியேலை பிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு போனாங்க. இரண்டாவது கூட்டத்துல எசேக்கியேலின் கூட்டத்தையும் கொண்டு போனாங்க. மூன்றாவது கூட்டத்துல சிதேக்கியா ராஜாவும் கூட்டம் கொண்டு போகப்பட்டது. இது அவர்கள் கடந்து சென்ற வழி. இங்கிருந்து யூதாவை சிறைப்பிடித்து பாபிலோனை கொண்டு போனார்கள். முதல்ல போன கூட்டத்துல அரச குடும்பத்தாரெல்லாம் இருந்தாங்க. அங்க போய் தான் தானியேல் தீர்க்க தரிசனத்தை காண்கிறார், வரப்போற நாட்களை குறித்து சொல்லுகிறார். அதே இடத்துல பாபிலோனும் எசேக்கியேலும் அங்கிருந்து தீர்க்க தரிசனத்தை கொண்டு சொல்லுகிறார். இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதே காலகட்டங்களில் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். எரேமியா சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிங்கப்பா, இல்லைன்னா உங்களை சிறைப்படுத்தி சொல்லுவேன். ஏசாயான்னு சொன்னார், 70 வருஷம் நீங்க அங்க போய் அடிமையா இருப்பீங்க. எரேமியா நீங்க 70 வருஷம் அடிமையா இருப்பீங்க. அந்த தேசத்துல அடிமையா இருக்கும்போது ஜனங்களோடு கலந்து கொள்ளாதீர்கள், அங்க சம்பந்தம் வைக்க வேண்டாம், அங்க திராட்சை தோட்டங்களை நாட்டி அந்த தேசத்தின் சேமத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். 70 வருடத்துக்கு பிற்பாடு உங்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று. அதே வண்ணமாக இந்த ஜனங்கள் 70 வருடத்திற்கு இங்க இருந்த பிற்பாடு தானியேல் தான் எரேமியா புத்தகத்தை வாசிச்சு, ஐயோ 70 வருடம் ஆயிற்று, என் ஜனங்கள் திரும்பி போக வேண்டும் என்பதை அவர் வாசிக்கிறதை பார்க்கலாம். தானியேல் புத்தகங்களை படிப்பீர்களால் நன்றாக புரியும். அப்போ யூதா தேசம் வீழ்ச்சி அடைந்தது. யூதாவுக்கு எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம் மீகா, யோவேல், ஆகூ, செப்பனியா, ஏசாயா, எரேமியா, இது ஒரு புலம்பல். இது என்ன புலம்பல்னு பாத்தீங்கன்னா, எரேமியா சொல்லி சொல்லி பார்த்து இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாத பொழுது, எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது எரேமியா அந்த ஊர்ல உட்கார்ந்து அழுது, எப்படிப்பட்ட நகரமா இருந்தது, இந்த எருசலேம் என்ன அழகான ஒரு நகரமாக இருந்தது, பண்டிகைகளும் பலிகளும் எவ்வளவு பிரமாதமாக இருந்தது, இந்த தேசம் அழிந்து விட்டதே என்று வேதனையோடு புலம்புகிற ஒரு புஸ்தகம் தான் எரேமியாவுடைய புலம்பல். இப்ப புரியுதா எந்தெந்த புஸ்தகங்கள் யார் யாருக்கு எழுதப்பட்டது? அப்ப சிறையிருப்புக்கு முன்பாக இத்தனை தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். ஆனால்
இந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. அப்பதான் போன உடனே எரேமியா புலம்பி அழுகிற புஸ்தகம் தான் எரேமியாவுடைய புலம்பல். அவர் தீர்க்கதரிசிகளை பட்டியலிட்டு பார்ப்பீர்களானால் ஏற்கனவே சொன்ன 3 வகையா பிரிக்கலாம். சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்பில், சிறையிருப்புக்கு பின்பு. இங்க எலியா, எலிசா அந்த 2 பேரும் புஸ்தகம் எழுது. ஆனா அவங்க நாட்கள் நடந்த சம்பவங்கள் ராஜாக்களுடைய புஸ்தகங்கள்ல வாசிக்கிறார். ஆமோஸும் ஓசியாவும் இங்கே அத்திப்பழம் பறக்குகிற ஒரு நபர் ஆமோஸ் எருசலேமில் இருந்து இஸ்ரேலில் உள்ள சமாரியாவில் உள்ள சந்தையில போய் அந்த ராஜாவுக்கு எதிராக போல்டா தீர்க்கதரிசனம் சொல்லிருந்த வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதே வண்ணமாக மற்ற இதர தீர்க்கதரிசிகள் எல்லாம் யூதாவுக்கும், யோனாவும் நாகூமும் அசீரியாவுக்கும், உபதியா எதோமியருக்கு எழுதப்பட்டது. எதோமியர் யாரு? ஏசாயாவுடைய சந்ததி. இந்த ஏதோமியர் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தார்கள். துவக்கத்திலிருந்தே ஏதோமியர் வழியாக கடந்து செல்வதற்கு அனுமதி கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்த ஆண்டவர் சொன்னா ஒரு சகோதரன் அவங்களை ஒன்றும் செய்யாதார்கள். ஆனா அந்த ஜனங்கள் அந்த வழியாக செல்வதற்கு நாங்கள் தண்ணி குடிச்சா கூட நாங்க காசு கொடுத்து விடுகிறோம், விடுங்கன்னு சொன்ன பொழுது வழி கொடுக்கவில்லை. அவர்களுக்குள்ள பகை வந்து விட்டது. அதனாலதான் இந்த ஏதோமியருடைய சந்ததியிலிருந்து வருகிறது தான் ஏரோது. என்னாலும் படிக்கலாம். ஏன் கிறிஸ்துவை கொல்லுவதற்கு அவன் முற்பட்டான்னா இந்த சந்ததியினர் எப்பொழுது எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தனர். நீ காலை நசுக்குவார், அவரும் தலையை நசுக்குவார் என்ற தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட பிற்பாடு தானியேலும் எசேக்கியேலும் எழுதப்பட்டது. அதே காலகட்டத்தில் தான் எஸ்தர் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சிறைக்கு பிடிக்கப்பட்டு போன கூட்டத்தில் எஸ்தரும் வருகிறாங்க. திருப்பி வரும் பொழுது எஸ்ரா, நெகேமியா புஸ்தகங்கள், ஆகாய், சகரியா, மல்கியா நீங்க தெளிவா போட்டிருக்கிறேன். இதை நீங்க இதுல போய் பார்த்து கொள்ளலாம். பாத்தீங்கன்னா எல்லாம் மொத்தத்து 931 722 ஆமோஸ், இது 722 2 பேரும் தீர்க்கதரிசிகள் அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு சென்றது. சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்கதரிசிகள் இங்கே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இந்த 3 வகையான 3 முறை பாபிலோனிய ராஜா சிறைபிடித்து சென்றார். சிறையிருப்புல தானியேல், எசேக்கியேல், எஸ்தர். அடுத்தபடியாக எஸ்ரா, நெகேமியா, ஆகாய், சகரியா, மல்கியா. சிறையிருப்புல எசேக்கியேலும் தானியேலும் எஸ்தர் சம்பவமும் அங்க நடந்த சம்பவங்கள். இதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா இந்த இதே சம்பவங்கள் ஆகாய், சகரியா, எஸ்ரா, நெகேமியா பாத்தீங்கன்னா செருபாபேல் அங்க வருகிறது பார்க்கலாம். எஸ்ரா திருப்பி வருகிறார், ஆலயம் கட்ட முடியாது, பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெகேமியா எதற்கு வருகிறார்? அலங்கம் கட்ட. இந்த நாட்கள்ல எதிர்ப்புகள் என்னென்ன வந்தது அடுத்தது பார்க்கலாம். இப்ப தானியேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். நாமும் மகத்துவப்படுவதாக. இந்த நாள்ல மீண்டுமாக தொடர்ச்சியாக நாம் சில புஸ்தகங்களை பார்க்கலாம். சிறையிருப்பில் எழுதப்பட்ட புஸ்தகங்களையும் அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்களையும் குறித்து தியானிப்போம். அதற்கு முன்பதாக பாடல் புஸ்தகங்களை முதலாவது நாம் பார்த்து விடுவோம். இதற்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள், பாடல் புஸ்தகங்கள் யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இங்கே யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா புஸ்தகங்களிலும் மிகவும் பழமையான புஸ்தகம், முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு புஸ்தகமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் யோபுடைய சரித்திரத்தை குறித்து தெரியும். அதனால யோபு புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கலாம் என்று கருதப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவது கொடுக்கப்பட்ட பட்டியலில் பாடல் புஸ்தகங்களை சேர்த்தபடினால இந்த இடத்துல யோபு புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது போக சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, அது இந்த 5 புஸ்தகங்களிலே அடுத்தபடியாக முதலாவது சங்கீதத்தை குறித்து பார்ப்போம். 150 சங்கீதங்கள் உண்டு. பல நபர்கள் சங்கீதங்களை எழுதியிருக்கிறார்கள். இதுல பார்த்தீர்களானால் தாவீது கிட்டத்தட்ட 72-73 சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். அஸ்பா, கோராகு பிரச்சனை உண்டு பண்ண சந்ததியிலிருந்து வந்த கோராகு கூட்டத்தார் எண்ணாகம 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறார். அதிலிருந்து வந்த சந்ததியில் உள்ளவர்கள் கோரா எழுதியிருக்கிறாங்க. முதலாவது எழுதப்பட்ட மோசேனுடைய
மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம் உண்டு. ஏத்தான், ஏமான், இப்படி பெயர் தெரியாதவர்களும் சிலர் சங்கீதம் எழுதியிருக்கிறார். 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. இந்த சங்கீத புஸ்தகங்களை குறித்து தனியாக படிக்கும் பொழுது அதை விலாவரியாக படிக்கலாம். அடுத்துல சாலமன் எழுதியவர்கள், சாலமன் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு முக்கியமாக சாலமன் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது 32ஆம் வசனத்துல சாலமன் கிட்டத்தட்ட 3000 நீதிமொழிகளும் 1005 பாடல்களும் எழுதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் சாலமன் எழுதியவர்களிலே மிகவும் குறைவான பகுதிகளை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதமும் எழுதியிருக்கிறார். ஏன் ஆண்டவர்களுக்கு குறுகிய பாகத்தை கொடுத்தார் என்றால், சாலமன் தன்னுடைய ஜீவிதத்துல நாம் ஏற்கனவே பார்த்தோம், அநேக 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டினையும் உடைய 1000 பேரை தன்னுடைய துணைவியராக கொண்டிருந்த அந்த மனிதன் எவ்வளவு தவறான முறையில் கடந்து சென்றார் என்பதை குறித்து பார்த்தோம். அதனால தேவன் நீதிமொழிகள் சாலமன் எழுதின எல்லாவற்றையும் இங்கே சேர்க்கவில்லை, குறிப்பிட்ட சில பகுதிகளை தான் சேர்த்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும், இந்த சங்கீதம் நீதிமொழிகள் தினமும் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜீவிதத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தினம் 31 நீதிமொழிகள் இருக்கின்றன. 31 நீதிமொழியும் தினம் ஒரு மாசத்திற்கு 31 நாள்ல தினமும் அந்தந்த டேட் பிரகாரம், அந்தந்த நாள் தேதி பிரகாரம் ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதி 1ஆம் தேதி நீதிமொழிகள் வந்து வாசிப்பீர்களானால் நாமும் மற்றவர்களோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது தான் நீதிமொழிகள். தினமும் காலையில புறப்படுவதற்கு முன்பதாக நான் எப்படியாக மற்றவர்களோடு பழக வேண்டும் என்ற ஆலோசனை இந்த நீதிமொழிகள் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவார். தினம் ஒவ்வொரு மாதமும் நீதிமொழிகளை வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வருவீர்களானால் உங்களுடைய ஜீவிதம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கலாம். அங்கே அநேக நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல காணப்படுகிற அநேக துன்மார்க்கர்களை குறித்து, கோபக்காரர்களை குறித்து, சண்டைக்காரிகளை குறித்து, மனைவிகளை குறித்து, கணவர்களை குறித்து, தேவ நீதிமான்களை குறித்து, தேவனுக்கு பயப்படுகிறவர்களை குறித்து, இப்படி அநேக கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி ஞானத்தை கொண்டு வரும், இப்படி அநேக காரியங்கள் நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கிறபடினால இந்த நீதிமொழியின் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் காலையில வாசிப்பீர்களான தேவன் அநேக ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுப்பார். அதே ஒன்றுமாக சங்கீதம் எப்படி என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் உள்ள உறவை குறித்து சொல்லுகிற சங்கீதம் நீங்கள் தினமும் ராத்திரி வேதத்தை ராத்திரி தூங்குவதற்கு முன்பாக சங்கீதம் படிப்பீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றி எப்படி நாம் செலுத்துவது, தேவனை எப்படி மகத்துவப்படுத்துவது, ஆண்டவரே இந்த பகல் முழுவதும் எனக்கு செய்த உபகாரங்களுக்காய் நன்றி, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அதிகமாக பிரதானப்படுத்துகிறது சங்கீத புஸ்தகங்கள். ஆக சாலமோன் எழுதிய மீதி பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாய எண்ணத்தெல்லாம் கண்டா ஒரு உன்னத பாட்டு, ஒரு காதல் காவியம் என்று சொல்லலாம். இந்த 3 புஸ்தகங்களையும் சாலமோன் எழுதினார். அடுத்தபடியாக ஏற்கனவே ஒரு முறை கூட நான் ரிஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறேன். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எத்தனை வகையாக பட்டியல் போட்டு பார்த்தோம். 931 இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிந்தது. 10 பகுதி மேலேயும் 2 பகுதி கீழேயுமாக பிரிந்து வந்தது. அங்கே ஒவ்வொருவருக்கும் யாரென்ன தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இஸ்ரேல் தேசத்திற்கு ஆமோஸ், ஓசியா, இங்கே மீகா, யோவேல், ஆமோஸ், செப்பனியா, ஏசாயா முதல்வர்களை அனுப்பினார். எந்தெந்த வருடங்கள் யூதா நேபுகாத்நேச்சரால் சிறைப்பிடித்து செல்லப்பட்டது, சிரியா அவர்களை சிறைப்பிடித்து சென்றது. சிறையிருப்பு எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தானியேல், எசேக்கியேல். சிறையிருப்புக்கு பின்பு நடந்த சம்பவங்கள் எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா, ஆகாய், சகரியா, மல்லியா. சிறையிருப்புல இந்த எஸ்தர் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த கூட்டத்தோடு கூட சிறைப்பிடிக்க சென்றவர்கள் வந்ததுதான் எஸ்தர். என்றாலும் கூட இந்த காலகட்டத்திற்குள்ளாக அவைகள் நடந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. வேதத்துல அநேக நம்ம வருடங்களை கொடுத்திருந்தாலும் கூட துல்லியமாக இந்த வருடத்தில் இவர்கள் திட்டமாக நடந்தது என்று சொல்ல முடியாது. மறுபடியும் நான் கொடுக்கிற வருட கணக்கிலே 1-2 வருடங்கள் வித்தியாசம் இருக்கலாம், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேதத்தை தியானித்து பார்த்து அநேக நீங்க வேதத்தில் உள்ள இணை குறிப்புகள் எல்லாம் பார்த்து கண்டுபிடித்து அதை மாற்றிக்கொள்ளலாம். நான் ஒரு துல்லியமாக கொடுக்கவில்லை, ஓரளவு கணக்கு போட்டதை கொடுத்திருக்கிறேன். அப்படினால இந்த இடத்துல பார்க்க போகிறது இந்த 2வது பகுதியையும் 3வது பகுதியை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். சிறையிருப்பில் நடந்த சம்பவங்கள், சிறையிருப்புக்கு பின்பு என்னென்ன புஸ்தகங்கள் எழுதப்பட்டது என்பது இந்த நாள்ல தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். சிறையிருப்புல குறிப்பிட்டிருக்கிற வண்ணமாக தானியேல், எசேக்கியேல். இங்க நீங்க பார்க்கிறோம் 605 சிறைப்பிடிக்கப்பட்ட சென்ற நபர்களில்
துறைமார்களும் ராஜ குடும்பத்தார்களும் அரசு அரண்மனையில் வேலை செய்தவர்கள் அழைத்து சென்றதுல இந்த கூட்டத்தில் கடந்து சென்றவர் தான் தானியேல் தீர்க்கதரிசி. தன்னுடைய 17 வாலிப வயதுல 16-17 வயதுல சிறைப்பிடிக்க சென்றார். அடுத்தது 2வது குரூப்ல கடந்து சென்றவர்கள் உள்ளவர் தான் எசேக்கியேல். இவர் 2வது குரூப்ல கடந்து சென்றவர். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோன் கல்தேயர் தேசத்திற்கு சிறைபிடிக்கப்பட்டு வைக்க நபர்கள் தான் தானியேலும் எசேக்கியேலும். தேவன் அந்த தானியேல் புஸ்தகத்தின் மூலமாக அநேக கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவங்களை காண்பிக்கிற புஸ்தகங்கள் இந்த 2 தானியேலும் எசேக்கியேலும். இதனுடைய கால வரிசையில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது டேவிட் எப்பொழுது மன்னிக்கவும் இந்த ஒவ்வொரு காலகட்டங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கம்ப்யூட்டர்ல பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக கொடுக்கப்படும். தானியேல் எப்பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லப்பட்டார், எப்பொழுது எசேக்கியேல் செல்லப்பட்டார், யூத தேசம் எப்பொழுது முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது, அப்புறம் தானியேலுடைய முதல் தரிசனம் எப்பொழுது நடந்தது, பாபிலோன் எப்படியாக மற்ற அடுத்த ஆட்சியினால் கைப்பற்றப்பட்டது, இப்படி வருட கணக்குகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய வேத ஆராய்ச்சிகளை இவளை பயன்படுத்தி நீங்கள் தியானம் செய்வீர்களால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளில் முக்கியமாக தானியேல் புஸ்தகத்தை குறித்து பார்க்க போறோம். சுருக்கமாக சொல்லுகிற தானியேல் புஸ்தகத்துல பெரிய அதிகாரங்கள் இருந்தாலும் கூட சுருக்கமாக தானியேலை குறித்து தியானிக்க போகிறோம். தானியேல்ல முக்கியமாக இந்த தரிசனத்தை பார்க்கிறோம். ஒரு சிலையை குறித்து ராஜாவே நேபுகாத்நேச்சர் கண்ட சிலையில ஒரு எப்படியா அந்த சிலை இருந்தது என்பதை குறித்து தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த சிலையின் மூலமாக வரப்போகிற ராஜ்யங்களை குறித்து தேவன் தானியேல் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்துல கண்ட அந்த சிலையினுடைய ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன பொருட்களில செய்யப்பட்டது, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை சொல்லுகிறது தான் தானியேல் புஸ்தகங்கள். இந்த புஸ்தகத்துல என்ன சொல்லுகிறாருன்னா ஒவ்வொரு பகுதியும் எதை குறிக்கின்றது, இந்த சிலையினுடைய அர்த்தம் என்ன, வரப்போகிற ராஜ்யங்கள் என்ன, இவைகளை சொல்லுகிறது தான் இந்த தானியேல் புஸ்தகம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீர்களானால் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு சிலையை குறிக்க பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சருடைய கனவில் இந்த மிகவும் பிரகாசம் பயங்கரமான ஒரு பெரிய சிலை, இந்த தலைப்பகுதி பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது, இந்த மார்பும் புயமும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கிறது, வயிற்று பகுதி வெண்கலம், கால்கள் என்னுடைய கால்கள் இரும்பு, பாதங்கள் எறும்பும் களிமண்ணும் சேர்ந்தது. அப்படியானால் இந்த பொன்னாகிய தலை என்ன, மார்பு பகுதி என்ன, இவைகளை தானியேல் விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார். ஆண்டவர் தானியேல் மூலமாக வரப்போகிற ராஜ்யங்களை சொல்லுகிறது தான் இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம். இதெல்லாம் என்ன சொல்லுகிறார், அந்த பொன்னாகிய தலை நீரே. அப்படி என்றால் வரப்போகிற பாபிலோன் ராஜ்யம் நீர்தான். இந்த தலை என்று பார்ப்பீர்களானால் தலை பாபிலோனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல ஈராக் தேசம் விழுந்த பொழுது கூட நீங்க பார்ப்பீர்கள், அந்த தலைவருடைய சிலையை கீழே உடைத்த பொழுது ஜனங்கள் எல்லாம் செருப்பை வைத்து அந்த தலைவருடைய தலையை அடிக்கிறதை பார்க்கலாம். ஒருவேளை சிம்பாலிக்கலாக இருந்தாலும் கூட அதை பார்க்கும் பொழுது நான் நினைத்து கொண்டது பாபிலோன், அதாவது தானியேலுடைய சொப்பனத்துல கண்ட சம்பவம் மீண்டுமாக நடக்கிறதை பார்க்கலாம். பொன்னாகிய தலை நீர், அதாவது பாபிலோன் ராஜ்யம். அடுத்தது தானியேல் என்ன சொல்லுகிறார்னா உமக்கு பின்பாக ஒரு ராஜ்யம் வரும், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது மேதிய பெர்சியர்கள். இன்றைக்குள்ள ஈராக் பகுதியை சேர்ந்தது, ஈராக் துருக்கி வீழை சேர்ந்ததுதான் மேதிய பெர்சிய 2 ராஜாக்கள் 2 பகுதிகளை சேர்ந்தது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சிங்கமும் அதற்கு கழுவுடைய ரெக்கைகளும் என்று ஒவ்வொரு இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு, ஆட்டினுடைய ஒரு கால் உயரம், ஒன்று தாழ்ந்து இருக்கும், வெள்ளாட்டுக்கடா, இப்படி நிறைய காரியங்கள் தானியேல்ல படிக்கலாம். சுருக்கமாக சொல்ல வருகிறேன். 3வது ஏற்பட போகிற ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம் தான் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் அதுக்கு பிற்பாடு ரோமா ராஜ்யம், அதாவது மார்பும் புயமும் மேதிய பெர்சியத்தை குறிக்கும். என்ன சொல்லுகிறார், உமக்கு பின்பாக மேதிய பெர்சிய ராஜா வருவார், அதுக்கு பின்பாக கிரேக்க ராஜ்யம் வரும், அதுக்கு பின்பாடு ரோம ராஜ்யம் வரும். ரோம ராஜ்யத்திற்கு பிற்பாடு கையால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் உருண்டு இந்த சிலை என்ன தகர்த்து போட்டது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி
அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் இன்னைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுத பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெங்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறதை கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தாகவும் என்றென்றைக்கும் நிற்கும். தானியேல் 2:44 வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொல்லப்படுகிறது? கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒவ்வொரு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு என்றென்றைக்கு நிலைநிற்கிற ஒரு ராஜ்யத்தை நம்முடைய ரட்சகர் ஸ்தாபிப்பார் என்பதை இந்த சொப்பனம், இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். ஒவ்வொன்றாக சொல்ல ஒவ்வொரு ராஜ்யமும் நடக்கும். கிறிஸ்துவுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ உனக்கு பாபிலோனுக்கு பிற்பாடு மேரிய பெர்சியர் வருவார்கள், கிரேக்கர்கள் வருவார்கள், ரோம ராஜ்யம் வரும், பிற்பாடு அந்த 10 நாடுகள் வரும், 10 3 7 பிரித்து நிற்கும். அதுக்கு பிற்பாடு எல்லா தேசங்களையும் அழித்து விட்டு ஒரு நித்திய ஒரு ராஜ்யம் கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து இவையெல்லாம் அழித்து போட்டு ஒரு நிலையான ராஜ்யத்தை ஏற்படுத்தும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதுவரை நடந்திருக்கிற சம்பவங்கள் இதுவரை நடந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், நம்முடைய கண் முன்பதாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நிச்சயமாக 75% 80% நடந்து முடிந்து விட்டது. அப்படியேதான் நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு உண்மை உள்ளது பாருங்கள். ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக இந்த சம்பவம் தான் நடந்தது. முதல்ல தானியேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இவ்வளவுதான் நடந்திருக்கிறது. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்ப்பீர்களா, சரித்திரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாமே வரிசையாக நடந்து விட்டது. அப்போ இந்த கையால் பெயர்க்கப்படாத கல் சிலையை உடைத்து என்றென்றைக்கும் நிலைநிற்கிற ஒரு ராஜ்யம் ஏற்படும் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, நீங்க அதுக்கு அடுத்து பாருங்க, இதே இல்ல இன்றைய நிலையை வெளிப்படுத்தும் விசேஷம். அந்த நாட்களில் ஏற்படுத்துகிற புதிய வானம் புதிய பூமி, அது அவைகளும் கூட தானியேலுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்கலாம். தானியேல் புஸ்தகங்களை தெளிவாக படிக்கும் பொழுது மிகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் பாருங்க, இந்த ராஜ்யங்கள் அவ்வாறு இந்த படத்தில் கொடுக்கிற பிரகாரம் ஒவ்வொன்றாக கடந்து வந்தது. அடுத்தது ஒரு முக்கியமான காரியம் 9வது அதிகாரம் 25:7 தானியேல்ல வாசிக்கிறோம். அதுல என்ன பார்க்கிறோம் என்றால், இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுனால கட்டளை வெளிப்படுவதும் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் சொல்லும். இந்த கணக்கு தானியேல்ல நம்ம படிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இங்க பார்க்கும் பொழுது நாம் இப்ப இந்த காலகட்டத்தில் கிருபையின் காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து முடிந்தாகிவிட்டது. இதற்கு முந்தின சம்பவங்கள் 7 வாரம் 62 வாரம் முடிஞ்சாச்சு. இன்னும் 1 வாரத்து சம்பவம் நடக்க வேண்டும். அந்த 1 வாரத்து சம்பவம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கிருபையின் காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1லிருந்து 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 4, 5 பரலோக காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீங்க ஏறி வா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இதுவரை எல்லா காரியங்களும் நடந்து விட்டது. மேசியா சங்கரிக்கப்பட 434 வருடம் இதுவரை நடந்தாச்சு. கிருபையின் காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரகசிய விசுவாசிகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். விசுவாசிகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் தொடங்குகிறது. ஜெயிக்கிறவனும் ஒருவன் ஒரு குதிரையில வருகிறத பார்க்கலாம். அவன் என்ன வருவான்? குதிரையில முதலாவது முத்திரைகள் 6 முத்திரைகள், 6 எக்காலம், 6 கோப கலசங்கள், 6 மன்னிக்கவும் 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோப கலசங்கள். 7வது முத்திரைகளுக்குள்ளாக 7 களங்கள் இருக்கும். 7வது எக்காலத்திற்குள்ளாக 7 கோப கலசங்கள். இது ஒவ்வொன்றையும் முதல்ல 3 வருடம் உபத்திரவ காலம், 2வது 3 வருடம் மகா உபத்திரவ காலம். இவைகள் எல்லாவற்றையும் தானியேல்ல தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர் 1 வாரம் அனைவருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, இந்த 1 வாரம்னா 7 வருடத்துக்கு சம்பவம் உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியை காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து இந்த முதல் 3வது வருடத்துல
இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்திருக்கீங்கன்னா திரியகத்தை பார்க்கலாம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் மாதிரி சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, ஃபால்ஸ் ப்ராஃபட், அவர் தான் வந்து ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் தி ட்ரினிட்டி ஆஃப் சேட்டன். எப்படின்னா சாத்தான், அப்புறம் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அவர் தான் இவருக்கு அந்தி கிறிஸ்துக்காண்டி பரிந்து பேசுகிறோம். ஒரு சிலையை உண்டு பண்ணி அது பேசுகிறதையும் அது அற்புதம் செய்கிறதையும் பார்த்து ஜனங்கள் எல்லாம் வேர்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த நாட்கள்ல தான் அவருடைய முத்திரையை தரிக்காதவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாது என்று வாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல டெக்னாலஜி போகிற போக்கை பார்த்தா நிச்சயமா நம்ம எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணப்பட போகிறோம். நமக்குள்ள மொபைல்ல காணப்படுகிற சிப் எல்லாம் என்னுடைய சரீரத்தில் வைக்கப்பட்டு ஒவ்வொரு ஜனத்தையும் மிகவும் சுலபமாக ட்ராக் பண்ணி விடலாம். எப்படியா உங்க மொபைல்ல இருந்து உங்களை கண்டுபிடிக்க முடிகிறதோ, கையில வைக்கிற மொபைல்ல உள்ள சிப்புக்கு பதிலாக உங்க சரீரத்தில் அதே சிப்பு பிக்ஸ் பண்ணப்படுமானா எந்த பகுதியில மூலையில இருந்தாலும் உங்களை கண்டுபிடித்து விட முடியும். ஆக அந்த நாள்ல முத்திரை தரிக்காதவன் சொல்லுவோம், வருடத்தின் பாதி சென்ற பொழுது அங்க போய் ஆலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தெசலோனிக்கர்ல வாசிக்கிறேன், நான் தான் தேவன், நீங்க எல்லாரும் என்ன வணங்கணும். அப்பந்தான் இந்த அவரை குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பதான் கண்ணு தருங்க, ஐயோ உண்மையான மேசியாவை நம்ம குத்தி கொண்டு விட்டோமே என்று அவரை நோக்கி பார்ப்பார்கள். அதுக்கு பிற்பாடுதான் 1,44,000 பேர் மலையில நிற்கிறதை பார்க்கலாம். 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் 1,44,000 பெரிய பிரீச்சர்ஸ். இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற ஃபேமஸ் பிரீச்சர்ஸ் மாதிரி, பில்லி கிராம் மாதிரி இப்படி மிகவும் பிரபலமான பிரீச்சர்கள் இந்த நாட்கள் இருப்பது கைவிட்டு எண்ணி விடலாம். அப்படின்னா அந்த நாட்கள்ல தேவன் 1,44,000 12 கோத்திரத்திலிருந்து உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அறிவிப்பார், அவர்களை அனுப்புவார். ஏன்னா யூதர்கள் உலகமெங்கும் இந்த நாட்களில் சிதறி இருந்து திரும்ப இஸ்ரேல் தேசத்திற்கு போய்கிட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளும் எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அப்பொழுதுதான் மகா உபத்திரவ காலம் தொடங்கும். அதனுடைய முடிவில் ஆண்டவர் திருப்பு ஒலிவமலையில வந்து இறங்குவார். 1000 வருட அரசாட்சி நடக்கும். பிற்பாடு சாத்தான் சில காலம் அழுத்து விடப்படுவார். திருப்பி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்திலே பார்க்கலாம். அப்போ தானியேல் தீர்க்கதரிசனத்துல இவைகளெல்லாம் அந்த வசனத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறதை பார்க்கலாம். வரப்போகிற பிரபுவை தான் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக தானியேல் தீர்க்கதரிசனம் அவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது தானியேல் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைலண்ட் அமைதியின் காலத்துல எந்தெந்த ஆட்சிகள் கடந்து வரும், அலெக்சாண்டருக்கு பிற்பாடு நாடு எப்படியாக பிரிக்கப்படும், இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சுருக்கத்தை தான் அங்க கொடுத்திருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இந்த 7 வாரம் 49 வருடம், அப்புறம் அதுல இருந்து மேசியா சங்கரிக்கப்பட 484, 62, 7, 69, ஒரு இடையில ஒரு பிரேக். எப்படி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது பாதியில ஒரு பிரேக் விட்டுட்டு திருப்பி மேட்ச் தொடங்குறோமோ அதே வண்ணமாக அந்த பாதியில நிறுத்தப்பட்டு இப்பொழுது நாம் ஆண்டுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது இந்த 7 வருடத்து சம்பவம் முடிந்ததும் புதிய வானம் புதிய பூமி 21, 22 வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 பரலோக காட்சிகள். இதனுடைய குறிப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு வருடம் என்று பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 14 அதிகாரம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னா நீங்க 40 நாள் போயிட்டு வந்து இஸ்ரேல் தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. யோசுவாவும் காலேபு தவிர மீதி எல்லாருமே நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுடைய பார்வையில நாங்களும் வெட்டிக்கிளியே, எந்த பார்வையில அவங்க ராட்சதர்களை போல இருந்தார்கள் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னபடினால 40 நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வருடம் விதமாக நீங்கள் 40 வருட வனாந்தரத்தில் சுற்ற வேண்டும் என்று சொன்னார். அதே வண்ணமாக ஒரு நாள் ஒரு வருடத்துக்காக இதற்குரிய இடை குறிப்புகள் தான் எஸ்ஐகே 4:6, எஸ்ஐகே 16:34 இருக்கிறது. ஆக இந்த புதிய வானம் புதிய பூமி இவள்ள முடிகிறதை பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பேரரசுகளையும் குறித்து நான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னோம்னாங்க முதலாவது அசீரிய பேரரசு எங்கிருந்து எங்க வர முதலாவது காணப்பட்ட பேரரசு அசீரிய பேரரசு. அதுக்கு பிற்பாடுதான் இந்த சிலை வருது. இந்த அசீரிய பேரரசுடைய நாட்களில இந்த சிலையை குறித்து எதுவும் கிடையாது. ஆனா அந்த அசீரிய பேரரசு இங்க இருந்து எகிப்திலிருந்து இங்க இந்த பகுதி வரை அசீரியர்கள் ஆண்டு தேவ வெரி பவர்ஃபுல் பீப்புள். இந்த அசீரியர்கள் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சிறைப்பிடித்து சென்றார்கள் என்று பார்த்தோம். இங்கிருந்து ஜனங்களை கொண்டு வந்து
இஸ்ரவேல் 10 கோத்திரத்தோடு கலக்க வைத்து இங்குள்ள ஜனங்களை சிறைப்பிடித்து தங்களுடைய இடத்திற்கு கொண்டு சென்றார்கள். அசீரிய பேரரசின் பிற்பாடு இந்த சிலை வந்தது. இங்க நாம் பார்க்கிறோம் அந்த பசும்பன் தலை, அதான் அந்த பாபிலோனிய பேரரசு. இங்க முக்கியமான தலைநகர் ரிப்லா, சிரியா. அந்த பாபிலோன் பேரரசு இவ்வளவு இடத்தையும் உள்ளடக்கியது பாபிலோன் பேரரசு. அடுத்தபடியாக மேதிய பேரரசு. இந்த மேதிய பேரரசு இதுல நீங்க தானியல்ல எல்லாம் விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேதிய பேரரசுடைய ஆட்சி இந்து தேசம் வரை இங்க இருக்கிறது என்று பார்க்கிறோம். எத்தியோப்பியா முதல் இந்து தேசம் வரை. இந்த நாட்கள்ல, இந்த மேதிய பேரரசு நாட்கள்ல தான் எஸ்தருடைய அரசாட்சி நடந்தது. எஸ்தருடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த அரசாட்சியை குறித்து பார்க்கலாம். இவருடைய பேரரசு இங்க வரை இருக்கிறதை பார்க்கலாம். துருக்கி தேசம் வரை இந்த மேதிய பேரரசு இருந்தது. அதற்கு பிற்பாடு அலெக்சாண்டர் தி கிரேட், கிரேக்க பேரரசு, அவர் இந்தியா தேசம் வரை வந்து கடந்து சென்றார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா மக்கதோனியா வரை இந்த கிரேக்க பேரரசு இங்கிருந்து வருகிறது. கிரேக்க தேசத்தை பிலிப்புனுடைய மகன் கிரேக் அலெக்சாண்டர் தி கிரேட், அங்கிருந்து தானியேல்ல இவரை 4 ரெக்கைகளும் இந்த மாதிரி 4 தலைகளும் இந்த தானியேல்ல இந்த படங்களை குறித்து பார்க்கலாம். என்ன தரிசனத்துல என்னை பார்த்தா, என்ன காரியங்களை பார்த்தா, இதுக்கு பிற்பாடு கெடியும் பயங்கரமான மிருகம் கடந்து வந்தது, இவளெல்லாம் தானியேல்ல இருக்கிறது. இருந்தாலும் தானியேல்ல இந்த சிம்பலுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அலெக்சாண்டர் தி கிரேட் தான் கடைசி பாபிலோன் வந்த பொழுது ஒரு விஷ காய்ச்சலினால் மரித்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு ராஜ்யம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அப்பொழுது 4 பகுதியாக பிரிக்கப்படுகிறது தான் அமைதி காலம், அதாவது சைலண்ட் பீரியட். வேதாகமம் முடிந்தாகிவிட்டது. அதுக்கு பிற்பாடு ரோம பேரரசு கடந்து வந்தது. இந்த ரோம பேரரசு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் இருந்த ரோம பேரரசு இது. பழைய ஏற்பாட்டுல இந்த வேதத்துல பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை தான் சுத்தி வந்து கொண்டிருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் இந்த இடங்களெல்லாம் கடந்து சென்று ஊழியம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டுல மெசொப்பொத்தேமியா, எகிப்து, சிரியா, அசீரியா இந்த தேசங்களை சுற்றி தான் சம்பவங்கள் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல வேத வசனங்கள் இங்கிருந்து இத்தாலி தேசம் வரை கடந்து செல்லுகிறதை பார்க்கலாம். ஆக ரோம பேரரசுடைய நாட்களில், இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் வந்ததுதான் ரோம பேரரசு. அடுத்தது கையால் பெயர்க்கப்படாத கல் வந்து இந்த தேசத்தை மூடும். அது இனிமேல் நடக்க போகிற சம்பவம். அடுத்தபடியாக இந்த சிலைகளை ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது இதுவரை நடந்தாகிவிட்டது. மீதியான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது 2வது எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் எசேக்கியேல் புஸ்தகம், சிறையிருப்புல. இந்த புஸ்தகம் இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுதுங்கிறது, சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஜனங்கள் கல்தேயர் தேசத்துல பாபிலோன் தேசத்துல இருக்கும் பொழுது நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஆக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், அவர் அந்த சிறையிருப்புல இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அவர் அங்கிருந்து எசேக்கியேலை கொண்டு வந்து எருசலேமில கொண்டு வந்து, எருசலேமில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த பிற்பாடு கூட எப்படி ஆலயத்திலே விக்கிரகங்களை வைத்து ஆசாரியர்கள் பூசை செய்து கொண்டிருந்தார்கள், கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். ஆக எசேக்கியேலுடைய காலகட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. டேனியல், எசேக்கியேல், அடுத்தது யூதா விழுந்தது. எசேக்கியேலுடைய ஊழியர் எப்பொழுது 571 முடிந்தது. அடுத்தது சைரஸ் ராஜா, கோரேஸ் ராஜா எப்படியாக வந்தார், அப்புறம் யூதாவுக்குள்ள திருப்பி எப்படி ஜனங்கள் கடந்து சென்றார்கள், இந்த வரிசை காலக்கிரமங்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசனம், எசேக்கியேல் அங்கே இருக்கும் பொழுது எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அடுத்தது நடக்கிற காரியங்கள் என்னன்னா, இங்க நீங்க பார்க்கிறோம், சிறையிருப்புல திரும்ப போகும். சிறையிருப்புல இருக்கிறாங்க, இனி திரும்பி ஆலயம் கட்ட வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக அனுச்சுனா 70 வருடத்துக்கு பிற்பாடு நான் உங்களை திருப்பி கொண்டு வருவேன். அப்போ யார் யார் வந்தாங்க, எந்தெந்த குரூப் முதல்ல வந்துச்சு, 2வது யார் வந்தாங்க, அந்த நாட்களில் என்னென்ன தீர்க்க தரிசன புத்தகங்கள் எழுதப்பட்டது என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைல், சிறையிருப்பிலிருந்து திரும்புதல் நடந்த சம்பவங்கள்.
முதலாவது பாபிலோன் ராஜா 539 விழுந்தது. சைரஸ் ஆஃப் பெர்ஷியா, கோரேஸ் ராஜா. அடுத்தது முதல் ஒரு கூட்டத்தார் திரும்பி வருகிறாங்க. ஆலயம் கட்டப்படுகிறது, ஆலயம் கட்டி கொடுக்கப்படுகிறது. அடுத்தது எஸ்தருடைய சம்பவம் நடக்கிறது. இங்க செருபாபேலுடைய கூட்டம் வருது, பிரதான ஆசாரியர் செருபாபேல் அவருடைய கூட்டம் நடைபெறுகிறது. எஸ்ரா வருகிறாங்க. அடுத்தது நெகேமியா கடந்து வருகிறதை பார்க்கலாம். இதுல காலகட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ராஜாக்கள் இங்கே ஆட்சி செய்தார்கள் இதனுடைய சிறிய விளக்கத்தை அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம். அப்போ இங்க பார்த்தீர்கள் 538 செருபாபேலும் ஆவியானவரால் ஏவப்பட்டவர்களும் திரும்பி வந்தார் வாசிக்கிறோம். அங்கிருந்து இவங்க எங்க வர்றாங்க? எருசலேம் தேசத்துக்கு வர்றாங்க. சிறைப்பட்ட தேசத்திலிருந்து திருப்பி அந்த இடத்துல வந்து ஆலயத்தை கட்டுவதற்காக செருபாபேல் கூட்டத்தார் அங்கே கடந்து வருகிறார்கள். அதுக்கு பிற்பாடு 458 வேதபாரகராகிய எஸ்ரா கூட்டத்தினர் திரும்பி வந்தனர். 445 நெகேமியா கூட்டத்தினர் திரும்பி வந்தனர். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், இந்த சம்பவங்கள் எல்லாம் எஸ்ரா எழுதப்பட்டது. அடுத்தது எஸ்தருடைய சம்பவம், நெகேமியாவுடைய சம்பவங்கள் நடந்தன. இவர்கள் அங்கிருந்து திருப்பி வருகிறாங்க. எஸ்ரா கூட்டத்தார் திருப்பி வந்து இங்கே ஊழியம் செய்கிறதை பார்க்கலாம். ஆக செருபாபேல் வந்து சில வருடங்களுக்கு பிற்பாக எஸ்ரா வேதபாரகனாகிய எஸ்ரா கடந்து வந்தார். கிட்டத்தட்ட எஸ்ரா செருபாபேலுக்கு பிற்பாடு 58 வருடங்களுக்கு பிற்பாடு தான் இவர் கடந்து வருகிறார், வேதபாரகனாகிய எஸ்ரா. அடுத்தது நெகேமியா அலங்கத்தை கட்டும்படியாக கடந்து வந்தார். இங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். பார்க்கிறோம், ஆகாய், சகரியா, இந்த 2 தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் இவங்க ஆலயத்தை கட்ட வரும் பொழுது அங்கே ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஏன்னா இவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போய் 70 வருடம் ஆகிவிட்டது. அப்ப சில பக்கத்தில் உள்ள சில ஆட்கள், போகாத நபர்கள், ஏழையானவர்கள், இவளெல்லாம் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் வந்ததுனால அவங்க இங்க வந்து கட்டுகிறதுக்கு பயங்கர எதிர்ப்பு நடக்கிறது. அந்த நாட்களில் தான் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் திருமணம் பற்றினார். அடுத்தது சகரியா தீர்க்கதரிசியும் ஆகார் தீர்க்கதரிசியும் விளக்கமாக நாம் பார்ப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி அங்கே கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஊழியம் செய்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசியில மொத்தமே 3 மாசத்து சம்பவம் தான். 5 செய்திகள் அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன நடந்த சம்பவம்? இந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருடம் இருந்தபடினால நல்ல செழிப்பாக வாழ்ந்தவர், நல்ல வியாபாரம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல சின்னைக்கு நீங்க பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வியாபாரம் பண்ணுங்கிறதுல, பணத்தை சேமிப்பதில் மிகவும் நேர்த்தியானவர்கள். ஆக இந்த ஜனங்கள் திரும்பி வந்த பொழுது இங்க வந்து விவசாயம் பண்ணாங்க. எதிர்பார்த்த பலன் கிடைக்காதபடினால சோர்ந்து போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களை தட்டி எழுப்புகிறார். நீங்க எப்படியாவது தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பலன்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களை தட்டி எழுப்புகிறார். நீங்க ஆண்டவரிடத்துல சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது என்று தட்டி எழுப்புகிறார். அதே மாதிரி அடுத்து சகரியா தீர்க்கதரிசியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதே வண்ணமாக சகரியா தீர்க்கதரிசியின் கூட ஜனங்களை இப்படியாக, இப்பொழுது பிரதான ஆசாரியனை யோசுவாவே நீ கேள். செருபாபேல் கூட பிரதான ஆசாரியனை யோசுவாவும் கடந்து வந்தார். இந்த யோசுவாவுக்கு அநேக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள சம்பவங்கள் எல்லாத்தையும் பின்னாடி தனித்தனியா புக்குகள் படிக்கும் பொழுது நம்ம படிக்கலாம். கிளை என்று சொல்லப்பட்டிருக்க அநேக காரியங்கள் இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆசாரியனே யோசுவா முன்பாக உட்கார்ந்து இருக்கிற ஒரு தோழர்கள் கேட்கிறவர்கள், இவரோட அடையாளமா இருக்கிற புருஷன் இதோ கிளை என்னப்பட்டவரா இந்த ஆசனே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தபடியாக அங்க எதிர்ப்புகள் வந்த பொழுது என்ன சொல்றா பாருங்க, பெரிய பருவதமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்ப சகரியா தீர்க்கதரிசி இவர்களை உற்சாகப்படுத்தி பேசுகிற ஒரு புஸ்தகம் தான் சகரியா புஸ்தகம். ஆகாய், சகரியா. அடுத்த ஒரு சம்பவம் எஸ்தருடைய சம்பவம். அந்த சூசான் அரண்மனையில ஒரு நடந்த சம்பவம். இது 2 சபை வேதத்துல 2 புஸ்தகங்கள் பெண்களுடைய பெயர்ல காணப்படுது. ஒன்று ரூத் புஸ்தகம், 2வது எஸ்தருடைய புஸ்தகம். இந்த 2 புஸ்தகங்களும் பார்ப்பீர்கள்.
காட் அல்லது தேவன் என்ற வார்த்தை காணப்படுவதில்லை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகமாக வேதத்தில் காணப்படுகிறது. வேதத்தில் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு முக்கியமாக ஒரு பண்டிகை காணப்படுகிறது, பூரீம் பண்டிகை. இந்த பண்டிகை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படாத ஒரு பண்டிகை. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த பூரீம் பண்டிகை எப்படியாக யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்களோ அதை நினைவுறுபடியாக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை தான் பூரீம் பண்டிகை. மற்றொரு பண்டிகை ஹனூக்கா, அதாவது மக்காபேருடைய நாட்களில் ஆலயம் அசுசிப்படுத்தப்பட்ட பொழுது ஆலயத்தை திருப்பி எடுத்து கட்டினார்கள். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொல்வார்கள், அல்லது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ரெண்டு பண்டிகைகளும் பழைய ஏற்பாட்டில் காணப்படாவிட்டாலும் இஸ்ரவேல் ஜனனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் அப்படினால இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன. இந்த இதனுடைய காலகட்டங்கள் ஏற்கனவே சொன்னவண்ணமாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தருக்கு அடுத்தபடியாக நெகேமியா எவ்வாறாக அவரும் அரண்மனையில வேலை பார்த்து கொண்டிருந்தவர் ராஜாவினால் அனுப்பப்பட்டு எப்படியாக அலங்கத்தை கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிற சம்பவம் தான் நெகேமியாவுடைய புஸ்தகம். வந்து எப்படியாக இரவு வேளையில சுற்றி வந்து அலங்கத்தை பார்வையிட்டு கடைசியாக எப்படியாக ஒரு கையில் வாளையும் வைத்துக் கொண்டு வேலை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிற அலங்கத்தை கட்டுமான பணியை குறித்து சொல்லப்படுகிறது தான் நெகேமியா புஸ்தகம். ஆக எஸ்ரா அடுத்து கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் மல்கியாவுடைய புஸ்தகம் கடைசியாக எழுதப்பட்டது. மல்கியா becomes a prophet in BC 430. இது கடைசி பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற கடைசி புஸ்தகம். ஆக எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா, அடுத்தது முக்கியமாக காணப்படுகிற மூன்று ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த மூன்று தீர்க்கதரிசிகளும் இறுதியாக உள்ளவர்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதே காலகட்டத்தில் இவர்கள் திரும்பி வந்த பொழுது இன்னும் 2 புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமான வசனத்தையும் கொடுக்கிறேன். அந்த 2 புஸ்தகங்கள் நமக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது எப்படி இந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் நீங்க கேட்கலாம். இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் ஏன் 1 நாளாகவும் 2 நாளாகவும் எழுதப்பட்டது என்றால், இவர்கள் ஆசாரியர்கள் திரும்பி வந்த பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை திரும்பி எழுதினார்கள். நீங்க கேட்கலாம், என்ன ஆதாரம் இருக்கிறது அவர்கள் திரும்பி எழுதினார்கள் என்று. 70 வருடம் முடிந்து விட்டது. அதுக்கு பாசிங்க 2 நாளாகவும் 36:21 கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாழாய் கடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. அப்போ ஓய்ந்திருந்தது பாஸ்ட் டென்ஸ், முடிந்த சம்பவம். அப்படியானால் எதற்காக இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் எழுதப்பட்டது? இந்த நீங்க ஒருவேளை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் ராஜாக்கள்ல இருக்கிற சம்பவம் தானே திருப்பியும் நாளாகமத்தில் வருகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். உண்மைதான். திரும்பி அது வர காரணம் 70 வருடம் சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் திருப்பி வந்த பொழுது தன்னுடைய யூத சாம்ராஜ்யத்தை குறித்து, யூதயா தேசத்தை குறித்து மிகவும் துல்லியமாக எழுத வேண்டும் என்பதற்காக இந்த 1 நாளாக 2 நாளாகும் புஸ்தகம் ஆசாரியர்களால் பழைய காரியங்களை ஒப்பிட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் 1 நாளாகவும் 2 நாளாகும். 1 நாளாக 2 நாளாக வாசிக்கும் பொழுது தவறான காரியங்கள், தாவீது செய்த தவறுகள் இவர்களை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்காது. நல்ல காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எழுதப்படுகிறது இல்லை, யூதயா தேசத்தை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். என்னென்ன நடந்தது இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலிருந்து செலக்ட் பண்ணி தேவையான காரியங்களை மாத்திரம் எழுதியிருக்கிறது தான் 1 நாளாகவும் 2 நாளாகவும். இந்த ஒரு வசனத்தையும் வைத்துக்கொண்டு நாம் என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் என்றால், இந்த 2 புஸ்தகங்களும் திருப்பி வந்த அந்த ஜனங்களால் கம்போஸ் பண்ணி எழுதப்பட்டதுதான் இந்த புஸ்தகம். ஒருவேளை எஸ்ராவும் கூட இதை கம்போஸ் பண்ணிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆகாய், சகரியா இவர்களோடு கூட பழைய ஏற்பாடு முற்றிட்டு. சரி, இந்த பழைய ஏற்பாடு முடிந்த பிற்பாடு ஒரு 400 வருடம் அமைதியின் காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 400 வருட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த 400 வருட அமைதியின் காலத்தை குறித்து கூட இந்த நாள்ல தொடர்ச்சியாக பார்த்து முடித்து விடுவோம். இந்த 400 வருட அமைதியின் காலத்துல என்னென்ன நடந்தது என்பதை பார்க்க போகிறோம். இட்ஸ் சைலண்ட் பீரியட், தேவன் இடைவிடாத நாள், திருவுளம் பற்றாத ஒரு 400 வருடங்கள். அதுக்கு பிற்பாடு வனாந்தரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தம்
என்று ஏசாயா 40 அதிகாரத்தில் சொல்கிறவனமாக யோவான் ஸ்நானகன் வருகிற வரையிலும் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் எந்த ஒரு தேவ வார்த்தைகளும் கேட்கப்படவில்லை. என்றாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த 400 வருட சம்பவங்களை குறித்து அறிந்திருப்பது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த 400 வருடத்துல அநேக சரித்திர சம்பவங்கள் உண்டு. தானியேல்ல சொல்லப்பட்ட அநேக தீர்க்க 11 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ராஜாக்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் இல்லாத சில சரித்திரங்கள் உண்டு. அதையும் நீங்கள் தானே அறிந்து கொள்வீர்களானால் மிகவும் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த 400 வருட காலத்துல இந்த பர்ஷியன் பீரியட், அடுத்தது அலெக்சாண்டருடைய காலகட்டம், எகிப்தியருடைய காலகட்டம், இந்த கிரேக்க பேரரசுக்கு பிற்பாடு நான் சொன்னேன் 4 ராஜாக்களுக்கு தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டது. சீரியர்கள், மக்கதோனியர்கள், மக்காபியருடைய காலம், ரோமருடைய காலம். இந்த 400 வருட காலத்துல தான் இங்க நீங்க வாசிக்கிற வேதபாரர்கள், சினகா தேவாலயம், பரிசேயர்கள், சதுசேயர்கள், சனகரின் அப்போகிராபிக்கல் தள்ளுபடி ஆகமங்கள் இவையெல்லாம் உருவானது இந்த காலகட்டத்தில் தான். நீங்க புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள்ல ஸ்கிரைப், சினகாக், பாரிசீஸ், சதுசீஸ், வேதபாரர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் இவர்களுடைய சங்கங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. சனகரிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹைகோர்ட் மாதிரி, சுப்ரீம் கோர்ட் மாதிரி, இப்படி அநேக சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது இவைகளெல்லாம் நாம் படிக்கலாம். இந்த காலகட்டங்களில், இந்த அரசாட்சியின் காலகட்டத்தில் அமைந்த இவைகள். இங்குதான் இந்த மக்காபியருடைய புரட்சி குறித்து படிக்கலாம். அப்போ இந்த காலகட்டங்களில் அநேக புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. ஆனால் இந்த புஸ்தகங்களை தான் நம்ம தள்ளுபடி ஆகமம் என்று சொல்லுகிறோம். தள்ளுபடி ஆகமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 400 வருடத்துல இத்தனை கிட்டத்தட்ட 16, இன்னும் நிறைய தள்ளுபடி ஆகங்கள் உண்டு. அதுல குறிப்பிட்ட சில புஸ்தகங்கள் தமிழ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 16 புஸ்தகங்கள் இருக்குது. இதுல இவைகள் எல்லாமே வேதத்தினுடைய அளவுகோல்ல வைத்து பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியங்கள் இருக்கிறபடினால இவைகள் எல்லாம் தள்ளப்பட்டு விட்டன. தள்ளுபடி ஆகங்கள் ஏன் தள்ளப்பட்டு விட்டன என்று பார்ப்பீர்களானால் தேவனுடைய வார்த்தை அவைகளிலே இல்லை. அவைகளில் தேவன் திருவுளம் பற்றவில்லை. இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை எந்த புத்தகங்களையும் மேற்கோள் காட்டவில்லை. ரொம்ப கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் பவுலை எடுத்தாலும் சரி, பேதுருவை எடுத்தாலும் சரி, யோவானை எடுத்தாலும் சரி, யூதாவை எடுத்தாலும் சரி, யாருமே இந்த புத்தகங்களுக்கு மேற்கோள் காட்டி எதுவுமே எழுதப்படவில்லை. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், வேதத்திற்கு புறம்பான அநேக காரியங்கள், வேத வசனத்திற்கு ஒவ்வாத காரியங்கள் அங்கே காணப்படுகின்றன. மரித்தவர்களோடு ஜெபிப்பது, மரித்தவர்களை வணங்குவது, இந்த புனிதருடைய பொருட்களை வைத்து வணங்குவது, இப்படியான தவறான உபதேசங்கள் அங்கே காணப்படுகிறபடினால இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்போகிராபிக்கல் புக்ஸ் அல்லது தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதுல முக்கியமாக கத்தோலிக்கர்கள் இந்த இதுல காணப்படுகிற இந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து மற்ற புத்தகங்களோடு கூட இந்த 9 புத்தகங்களையும் கத்தோலிக்கர்கள் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இது பார்ப்பீர்களான இதுல நிறைய தவறான உபதேசங்கள் காணப்படுகின்றன. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இதனுடைய சம்பவங்கள், முக்கியமாக இந்த மக்காமியருடைய புத்தகங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த நாட்கள்ல மக்காமியர்கள் எப்படியாக புரட்சி செய்தார்கள், அந்த நாட்கள்ல எப்படி அந்தியோக்கஸ் எபிபேனஸ், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர் எப்படியாக ஆலயத்தை அசுசிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறார். இந்த மக்காமியருடைய புரட்சி எப்படியாக நடந்தது, தேவாலயத்திற்கு மேல வைராக்கியம் கொண்டு எப்படியாக யுத்தம் செய்தார்கள் என்ற மக்காமியருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது அதனுடைய விளக்கங்கள் வரும். பின்பு இதை குறித்து கூட நாம் விளக்கமாக படிக்கலாம். தானியேலுடைய தீர்க்க தரிசனத்துல ஒரு சிறிய கொம்பை குறித்து சொல்லப்படுகிறது. அதான் அந்த அந்தியோக்கியஸ் எபிபேனஸ், சிரியா தேசத்து ராஜா. இவன் தான் வந்து ஆலயத்தை வந்து அசுசிப்படுத்தி பன்றியை எங்க கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆக இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர் அந்தியோக்கஸ் எபிபேனஸ். அதை தானியேல் தீர்க்கதரிசனப்படி இங்கே காணப்படுகிற இந்த சிறிய கொம்பு தான் அந்தியோக்கஸ் எபிபேனஸ். இந்த நாட்கள்ல உள்ள ராஜாக்கள். இரண்டாவது, இந்த நாட்கள்ல தான் தேவன் திருவுளம் பற்றவில்லை. சாக்ரட்டிஸ், புளூட்டோ, புத்தர், அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர்,
எல்லாம் அந்த அமைதியின் காலத்துல வந்தவர்கள். அப்ப சரித்திரத்தில் விழல காணப்பட்ட நபர்கள் உங்கள ராஜாக்கள். இந்த நாட்கள்ல இங்கதான் இந்த மத்தியாஸ் இந்த நபர் தான் இவருடைய பிள்ளைகளும் சேர்ந்துதான் மக்காபியர் புரட்சியை நடத்தினவர்கள். இங்கதான் அந்தியோகஸ் எபிபேனஸ். அதுக்கு பிற்பாடு கிறிஸ்துவனுடைய காலத்தில் வர எந்தெந்த ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு ரோமருடைய ராஜ்யம் வந்து ஏற்கனவே பார்த்து விட்டோம். இந்த ரோம ராஜ்யத்தோடு கூட தொடங்கும் பொழுது பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடுகளாக நுழைந்து செல்லுகிறோம். இதோடு கூட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறது. ஜனங்கள் கீழ்ப்படியாதவங்க கீழே இறங்கி வந்தது. சிறையிருப்பு முன்பாக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சிறையிருப்புல தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சிறையிருப்பு பிற்பாடு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். மல்கியா வரையிலும் தேவன் திருவுளம் பற்றினார். நான் உங்களோட அமைதியின் காலம். அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு புதிய ஏற்பாடு. கர்த்தர் சுத்தமான புதிய ஏற்பாட்டை இதே வண்ணமாக சுருக்கமாக இந்த ஆரம்பித்து கூட நீண்டு விட்டது. இன்னும் ஒவ்வொரு புத்தகங்களையும் நான் விளக்கமாக பார்க்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, தயவாய் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக வேதத்தை நீங்கள் தியானம் செய்வீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய இதன் முன்பாக செலவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்க நான் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து திரும்ப பார்த்து வேதத்தை தியானிக்கும், இதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி ஜீவிக்கவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அநேக தானியங்களை எழுப்புங்க. அநேக தேவ தாவீதை போல உமக்கென்று வைராக்கியமுடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோடு நின்று விடாதபடி தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதன் மூலம் நாம் மாத்திரம் மயப்பட்டோம். நம்ம இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆக இந்த இடைக்காலத்தை ஆட்சி செய்தவருடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மத்தியாஸ் இவர்கள் தான் மக்காபியர் புரட்சிக்கும் மூலகாரணமானவர்கள். அந்தியோகஸுக்கு எதிர்த்து செயல்பட்டவர்கள். இந்த மத்தியாசுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியாசுக்கு பிறகு இந்த யூதாஸ் என்ற அவருடைய முதல் மகன் தலைவரானார். இந்த மக்காபி அல்லது மக்காபே 1 மக்காபே 2 மக்காபே புத்தகங்களை படிக்கும் பொழுது இதனுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அந்தியோகஸ் எபிபேனஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக ஒரு சிறிய கொம்புக்கு தானியில ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அந்தியோகஸ் எபிபேனுக்கு எதிராக தான் இவர்கள் செயல்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு ரோம ராஜ்யம் கடைசியாக ரோம ராஜ்யத்தோடு கூட புதிய ஏற்பாடு துவங்குவதை பார்க்கலாம். ஆக இந்த நாள்ல நாம் முழுவதுமாக பழைய ஏற்பாட்டு முழுவதுமாக தியானித்து விட்டோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இதோடு நின்று விடக்கூடாது. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மீண்டுமா சுருக்கமான பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே பார்த்தோம் 5 பெரிய சரித்திரம், 12 சிறிய சரித்திரம், 5 பாடல்கள், 5 பெரிய தீர்க்க தரிசனம், 12 சிறிய தீர்க்க தரிசனம். இங்கே தேவ பிள்ளைகளை எப்படியாக சிருஷ்டிப்பிலிருந்து துவங்கி நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படியாக சிறைப்பட்டு போனார்கள், அங்கிருந்து ஜனங்கள் எப்படி கானான் தேசத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள், கானான் தேசத்திற்கு வந்த பிற்பாடு தாவீது ராஜா அரசாட்சி வரை எப்படி பார்த்தோம். இங்க வேதத்துல பார்க்கிறோம்னா தாவீது வந்து கடந்து செல்லும் பொழுது அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் உச்ச நிலையில் இருந்தது. செழிப்பில் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலைக்கு ஒரு தேசமாக இருந்தது. தாவீதுக்கு பிற்பாடு சாலமோனுடைய காலத்திலிருந்து கீழ்ப்படியாமல் அந்த ராஜ்யம் எப்படியாக நலிவடைந்து கீழாக வந்து 2ஆக பிரிந்து சிரியா இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகி அப்புறம் யூத தேசம் இருந்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு எழுதுவதோடு சென்று
அதுக்கு பிற்பாடு அவர்களை திருப்பி கொண்டு வந்து ஆலயமும் அலங்கமும் கட்டப்பட்டு இந்த காலகட்டங்களிலே தீர்க்கதரிசிகளை மூலமாய் திருவுளம் பற்றி சிறையிருப்புக்கு முன்பாக சிறையிருப்பு பிற்பாடு எப்படியாக திருவுளம் பற்றினார். அதுக்கு பிற்பாடு ஆகாஷ், சகரியா, மல்கியாவோடு பழைய ஏற்பாடு எப்படியாக முடிந்தது. அடுத்தது 400 வருட அமைதியின் காலத்திலே என்னென்ன காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டன, எந்தெந்த ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், மேலும் வேதபாரர்கள், சதுசேயர்கள், பரிசேயருடைய கூட்டம் எப்படியாக உருவாக்கப்பட்டதனுடைய அடிப்படை சத்தியங்கள் இவளை குறித்து பார்த்தோம். அதனால அன்பான பிள்ளைகளே, இந்த வேதத்தை இதோடு நின்று விடாதபடி திரும்ப திரும்ப வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை லாபத்தை உங்களுக்கு போதித்தவர்களை காட்டிலும், உங்களுடைய முதியவர்களை காட்டிலும் உங்களை ஞானவான்களாக கர்த்தர் மாற்றுவார். இதிலிருந்து தயவு செய்து யாரை விட்டுவிடக்கூடாது. தொடர்ச்சியாக நாங்கள் புதிய ஏற்பாட்டை விவரணமாக கற்றுத்தர வாஞ்சியாக இருக்கிறோம். அப்படின்னா கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவார். உங்களோடு மாத்திரம் நின்று விடாது, உங்களுடைய சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இதனால நீங்க வேதத்திற்கு நேராக திருப்புவீர்களானால் இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாள் வரையில் இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கற்றுக்கொண்ட காரியங்கள் இருதயத்தை விட்டு விலகாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய இருதயங்களிலே உடைய ஆவியானவரால் எழுதப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு விதைக்கப்பட்ட விதைகளை எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் 1, 30, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பேர் பெற ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இதை பார்க்க கொடுத்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதில் பங்கெடுத்த இந்த சிடியை உருவாக்க ஆண்டவரே உழைத்த ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரை இதோடு நின்று விடாதபடி தொடர்ந்து நம்முடைய கையில நாங்கள் பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அடியனை கொடுத்த இந்த வாய்ப்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுல குற்றம் குறைகள் இருக்குமாய் காலகட்டங்களிலோ அல்லது அடியனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளிலோ சில மாறுபாடான காரியங்கள் இருக்குமானால் தயவாய் மன்னித்து அதை சீர்திருத்த வர நாட்களில் கிருபை தாருங்க ஆண்டவரே. உடைய சிலுவைக்குள்ள ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், தனிநபருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், ஊழியர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனைவிகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், கணவன்மார்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், வேதாகம கல்லூரிகளில பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளின் மத்தியிலே ஆண்டவரே காலேஜஸ்ல பிரயோஜனமாக இருக்கட்டும், சண்டே ஸ்கூல் பாடசாலைகள்ல ஆண்டவரே இதை கொண்டு நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியை மறைத்து நீர் மாத்திரம் பயன்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா, மீண்டுமா நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வானத்தின் பறவைகளை திறந்து இடம் கொள்ளாமல் இவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கண்டடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உலகத்தையும் கலக்கிறவர் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டுமாய் இவர்கள் உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நன்றி ஆண்டவரே, கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி. தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. அன்று இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.